பிறரது சூழ்நிலையை புரிந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆற்றங்கரையில் 2 பெரிய மரங்கள் இருந்தன. அவ்வழியே வந்த ஒரு சிட்டுக்குருவி ஒரு மரத்திடம் மழைக்காலம் தொடங்கவிருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வாழ கூடு ஒன்றை கட்டிக்கொள்ள அனுமதிக்க முடியுமா என்று கேட்டது. முதலில் இருந்த அந்த மரம் முடியாது என்றது. அடுத்த மரத்திடம் கேட்டது அந்த சிட்டுக்குருவி. அந்த மரம் அதற்கு அனுமதி கொடுத்தது. அந்த சிட்டுக்குருவி கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடித்து சென்றது. அம்மரம் தண்ணீரில் அடித்து செல்லப்படுவதை கண்ட அந்த சிட்டுக்குருவி சிரித்து கொண்டே, அன்று எனக்கு கூடு கட்ட இடம் இல்லை என்று சொன்னதால் இப்போது நீ தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறாய் என்றது. அதற்கு அந்த மரம் அந்த சிட்டுக்குருவியை நோக்கி, நான் வலுவிழந்து விட்டேன். எப்படியும் பெருமழைக்கு நான் தாங்க மாட்டேன். தண்ணீரில் ஒரு நாள் அடித்து செல்லப்படுவேன் என்று எனக்கு அப்போதே தெரியும். நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் அன்று உனக்கு இடம் இல்லை என்று சொன்னேன். என்னை மன்னித்து விடு என்றது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒருவர் உதவி செய்ய மறுத்தால் அவரை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவரது சூழ்நிலை அவருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு நேரிடையாக உதவி செய்ய முடியாவிட்டாலும் ஒருவேளை அவர் நமக்கு மறைமுகமாக உதவி செய்யக்கூடும். நமக்கு உதவி செய்ததன் அடிப்படையில் ஒருவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என தீர்ப்பிடக் கூடாது. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.